கொடைக்கானலில் தடுப்புச் சுவர் விழுந்து கட்டுமான தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மற்றொருவரை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கொடைக்கானலில் பல்வேறு கட்டுமான பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கொடைக்கானல் மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கல்லுக்குழி அருகே இருக்கக்கூடிய வஉசி நகர் பகுதியில் கட்டுமான பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக வடமாநில தொழிலாளர்கள் 3 பேர் அந்த பகுதியில் வேலை பார்த்ததாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக அந்த பகுதியில் இருந்த தடுப்பு சுவர் அவர்கள் மீது கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தடுப்பு சுவர் அவர்கள் மீது விழுந்ததில் ஒரு வடமாநில தொழிலாளி தற்போது உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மற்றொரு தொழிலாளியை மீட்கும் பணியில் தற்போது அங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அந்த பகுதி முழுவதுமாகவே தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அங்க இருக்கக்கூடியதால் அந்த பகுதி முழுவதுமாகவே தற்போது பரபரப்பாக சூழ்நிலையானது காணப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பகுதியில் மீட்பு பணியில் தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவரை மீட்டு உள்ளே இருக்கக்கூடிய நபரை மீட்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் கொடைக்கானலில் இது போன்ற பல்வேறு இடங்களில் கட்டுமான பணிகள் முறையற்று நடைபெறுவதாக பல்வேறு புகார்கள் வந்தும் தற்போது வரை குற்றச்சாட்டுகள் இருந்தும் தற்போது வரை இதற்குண்டான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்ற தகவலும் இருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.